இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆம் தேவஜனமே, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மனம் திரும்பி விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், வேதத்தை நாம் கையில் எடுத்து விட்டோம், வேதத்தின்படியாய் நடக்கிறோம் என்று சொல்லிவிட்டு குணங்களினாலே நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் இல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. தேவனுடைய உன்னத பணியான உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாய் இருப்போம். ஏன்? குணம் இல்லாததினாலே, கனிகள் இல்லாததினாலே. கனிகளோடு கூட இதோ நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மனம் திரும்பிவிட்டோம் என்று வாயளவலை சொல்லாதபடிக்கு இருதயத்திலே நம்முடைய குணங்களை மாற்றிக்கொண்டு கனிகளினாலே மற்றவர்களை நாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்மை பார்த்து மற்றவர்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், நீங்கள் வணங்குகிற கடவுள் யார், எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகம் கிடைத்தது, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு சமாதானம் கிடைத்தது என்று சொல்லி நம்மை தேடி வந்து நம்முடைய தேவன் யார் என்பதை அவர்கள் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ ஜனமே, முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு அடுத்த வீடுகளுக்கு சென்று, மற்ற வீடுகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக முறுமுறுக்காமல், புலம்பாமல், நம்முடைய கதைகளை குறித்து ஒரு பெரிய பட்டிமன்றத்தை நாம் வைக்காதபடிக்கு வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுகிறவர்களாக நாம் இருப்போம். வார்த்தையை எடுத்து சொல்லுகிற நாம் அந்த எடுத்து சொல்லுகிறதற்கு தகுதியான கனிகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் நம்மிடத்திலே இதோ தக்க வைத்து கொண்டு தேவனுக்காக நாம் வாழுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்லி ராஜா, எங்கள் சுபாவங்கள் மாறாதபடிக்கு, இந்த உலகத்திலே நாங்கள் வாழாதபடிக்கு சுபாவங்களை மாற்றிக்கொண்டு அநேகரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.